சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். குடும்ப பாரத்தை தோளில் சுமப்பவனுக்குத்தான் தெரியும். தான் தடமாறினால் தன் குடும்பம் தடுமாறிவிடும் என்று. சோகங்களை பணம் போல் சேர்த்து வைப்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து பாருங்கள், நிம்மதி கிடைக்கும். ஏமாற்றம் வலியை தந்தாலும் நல்வழியையும் காட்டும் வாழ்க்கைக்கு. மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்கள் இல்லை, நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது. விழுந்து விழுந்து சிரியுங்கள், ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். ஒருவனுக்கு நாம் தேவைப்படும் வரை நம் நிறைகளை சொல்வதும், தேவை முடிந்த பின் நம் குறைகளை சொல்வதும் தான் நம்முடன் இருக்கும் பலரின் இயல்பு. தனக்கென்று வரும்பொழுது தவறை ஏற்றுக்கொள்ளாமல் தப்பெல்லாம் சரி என்று வாதாடும் மனமும் குணமும் கொண்டவர்கள்தான் நம் வாழ்வில் அதிகம். எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் பணிவுக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் உண்டு. அறிவுரையை அளவோடு கொடுங்கள். ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவரிடம் சிரித்துக்கொண்டே சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே இரு, காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. அருகில் இருக்கும் அனைவரும் அன்பானவர்கள் இல்லை, அன்பானவர்கள் அனைவரும் அருகில் இருப்பதில்லை. ஒரு மனிதரை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர்கள் அப்படித்தான் என்று நீங்களாகவே முடிவு செய்வதும் கூட ஒருவித வன்முறைதான். முடியும் என்று முடிவை மட்டும் எடு, மற்றதை மூளையும் உடம்பும் பார்த்து கொள்ளும். அன்பிற்கு அடிபணியும் ஆண்மையும், அன்பிலே அடிமையாகும் பெண்மையும் ஏழாம் பொருத்தம். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது. 1000 பேர் 1000 பேசுவார்கள், அந்த 1000த்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. எந்த தவறை நீ எங்கே பார்த்தாலும் அதை உன்னிடம் திருத்திக்கொள். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே, எதுவும் கடந்து போகும். யாருக்காகவும் கண்ணீர் விடு, யாரும் துடைக்க வருவார்கள் என்றெண்ணி கண்ணீர் விடாதே. சிக்கலிலும் சிக்னலிலும் பொறுமையாக காத்திருந்தால் போதும், வழி தானாக கிடைத்துவிடும். நன்றி.